வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு முக்கிய ஒரு வீடியோ காணொளிக்கு செல்வோம். இந்த காணொளியின் மூலமாக நாம் ஏற்கனவே நிர்மாணித்த வினாத்தாட்களுக்கு விடையளித்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் கட்டாயமாக புள்ளிகளை பெற்றுக் கொடுப்பது அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இது பெரும்பாலும் மேனுவல் முறையில் அல்லது சுயமாக நடைபெறாமல் வெவ்வேறாக தனித்தனியே நாம் தெரிவு செய்து நாம் வழங்குகின்ற ஒரு முறையையே பெரும்பாலும் பயன்படுத்துகின்றோம். அது அவ்வாறு இல்லாமல் கணினியினுடைய அல்லது தொழில்நுட்பத்தினுடைய உதவியை பெற்று சுயமாக செய்யக்கூடிய ஒரு முறைமையை அறிமுகம் செய்வது எவ்வாறு என்பதையே இங்கு நாம் காணப்போகின்றோம். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இதில் இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் முதல் கிரியேட் செய்த கூகுள் ஃபார்மில் இந்த செட்டிங்ஸ் தெரிவு செய்க. இந்த செட்டிங்ஸில் குயிஸ் எனும் ஆப்ஷனை தெரிவு செய்க. குயிஸில் மேக் திஸ் இஸ் a quiz எனும் ஆப்ஷனை தெரிவு செய்க. இதன் பின்பு இதனை சேவ் எனும் பட்டனை செலக்ட் செய்து விடுங்கள். அதன் பின்பு உங்களுக்கு இங்கே முதலாவது கேள்விக்கு வரும்போது அந்த கேள்வியின் கீழ் ஆன்சர் கீ என காட்டப்படும். அந்த ஆன்சர் கீயை தெரிவு செய்து அந்த ஆன்சர் கீயில் இந்த கேள்விக்காக வழங்கப்படுகின்ற புள்ளிகளினுடைய எண்ணிக்கை, உதாரணமாக நான் 10 புள்ளிகள் வழங்குவதற்கு விரும்புகின்றேன் என்றால் 10 என வழங்கி சரியான விடை 1/1 2 என்பது சரியான விடை. நான் 2 என்பதை தெரிவு செய்து இங்கு டன் என்னும் பட்டனை கிளிக் செய்கின்றேன். தற்பொழுது திரையில் 1+1 2 என விடை இங்கு சரியென காட்டப்படும். அடுத்ததாக 2+1 இதனை தெரிவு செய்க. இதற்கு ஆன்சர் கீ 3 என தெரிவு செய்க. இதற்கும் புள்ளியாக நான் 10 புள்ளிகளை வழங்க விரும்புகின்றேன் என்றால் 10 என வழங்கி அதற்கு அடுத்ததாக 5+6 11 ஆன்சர் கீ 11 பாயிண்ட்ஸ் 10 டன். அதுக்கடுத்து பார்ட் 2 இதில் 10 - 5 இதில் ஆன்சர் கீ 5 என்பதை தெரிவு செய்கின்றேன். பாயிண்ட்ஸ் 10 இதில் 4 - 1 இதில் ஆன்சர் கீ 3 என்பதை தெரிவு செய்து இதில் பாயிண்ட்ஸ் 10 என தெரிவு செய்கின்றேன். டன் என கிளிக் செய்து இதன் பின்பு இதனை நாம் ப்ரீவியூ செய்து பார்ப்போமே. ஆனால் ப்ரீவியூவின் போது முதல் போல் நாம் இங்கும் ஒரு மாணவனுடைய பெயரை டைப் செய்து grade 1 age 6 next. அதுக்கு அடுத்ததாக 10 புள்ளிகள் என இங்கு காட்டுகின்றது. மொத்தமாக 50 புள்ளிகள், 5 வினாக்கள். 1/1 2 2/1 நான் 1 என தவறான விடையை கொடுக்கின்றேன். பார்ப்போம் என்ன நடக்கின்றதுன்னு. 5/1 11 நெக்ஸ்ட். அதுக்கடுத்து 10/5 நான் தவறான விடையான 2ஐ வழங்குகின்றேன். 4/1 சரியான விடையான 3ஐ வழங்குகின்றேன். இப்பொழுது சப்மிட் என பொத்தானை அழுத்தினால் வியூ ஸ்கோர் என புதிதாக இன்னும் ஒரு பட்டன் இங்கு காணப்படும். தற்பொழுது வியூ ஸ்கோருக்கு நாம் செல்லலாம்.
50 புள்ளிகளில் 30 புள்ளிகள் மாணவனுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதை மாணவன் சுயமாக மாணவனும் தெரிந்து கொள்ளலாம். இது சுய கற்கைக்கு பெரிதும் உதவுவதுடன் ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு மாணவனுடைய திறமைகளை இனம் காண்பதற்கு இலகுவாக சுயமான முறையை இனம் காண்பதற்கு மிகவும் இலகுவாக அமையும் என நம்புகின்றேன். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தோமேயானால் இதில் என்னென்ன கேள்விகளுக்கு சரியான விடை, என்னென்ன கேள்விகளுக்கு பிழையான விடை, அதே போல் அதுக்கான சரியான விடை என்ன என்பது தொடர்பாகவும் இங்கு காட்டப்படுகின்றது. ஸோ இதனை கொண்டு மாணவன் மீண்டும் இந்த வினாத்தாளை மீண்டும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது அதை எவ்வாறு செய்வது, மேலும் இதற்கு இருக்கின்ற மேலதிக விவரங்கள் தொடர்பாக தொடரும் எங்களுடைய பயிற்சி பற்றிய போது நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.